எவ்வாறு உள்ளீடுகளை எழுத வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த லெட்ஜர், அதாவது பேரேட்டு கணக்குகளை ஜேர்னலில் இருந்து நமக்கு உள்ளீடு எழுத வேண்டும். அந்த பேரேட்டு கணக்கை சமநிலைப்படுத்தவும் மற்றும் ஒரு கணக்கில் இருப்பின் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். கணக்கு பதிவின் எண்கணித துல்லியத்தை சோதிக்க சோதனை சமநிலை கணக்கு புத்தகங்களிலிருந்து தயார் செய்ய வேண்டும். அந்த தொடக்க பதிவை எழுத வேண்டும். அந்த அறிமுகத்தில் பார்த்தோம்னா, ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையிலும் பண பரிமாற்றம் அடங்கும். அது என்பதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அல்லது 2 கணக்குகளுக்கு இடையே உள்ள பணத்தின் மதிப்பு உடைய டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனையுடைய பதிவு கருதப்படுகிறது. பெறுதல் மற்றும் கொடுப்பது ஆகிய 2 அம்சங்களும் பதிவு செய்யப்பட்டால் மட்டுமே ஒரு ஜேர்னல் என்ட்ரி முழுமையானதாக கருதப்படுகிறது. அப்ப அந்த கணக்கு புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பதிவு முறைகளையும் கண்டிப்பாக அதனுடைய நிலைகளில் நமக்கு முழுமையாக ஒரு நடவடிக்கை நடந்தவற்றை எழுத வேண்டும். முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பரிவர்த்தனைகள் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பேடு என்ற புத்தகத்தில் மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும். மற்றும் இரண்டாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா, அவை லெட்ஜர் என்று மற்றொரு புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்ப ஜேர்னல் முடித்த பிறகு கண்டிப்பாக லெட்ஜர் எழுத வேண்டும். குறிப்பேடு எழுதின பிறகு பேரேட்டு கணக்கில் நாம் எழுத வேண்டும். அந்த கணக்கியலின் வெவ்வேறு வகுப்புகள் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த கணக்குகள் மற்றும் பற்று மற்றும் கடன் அதனுடைய விதிகளை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பரிவர்த்தனைகள்ல பகுப்பாய்வு செய்து கண்டிப்பாக அதனுடைய ரெக்கார்டில், அதாவது புத்தகத்தில் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பதிவு செய்ய வேண்டும். அது அசல் நுழைவு, அதாவது ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாக நமக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுவது எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல கேஷ் அக்கவுண்ட் டெபிட் 2 அப்படின்னு போட்டு சேல்ஸ் அக்கவுண்ட் ஆர் கோட்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு எழுதணும். கண்டிப்பாக நமக்கு ஒரு குறிப்பு எழுதப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு பரிவர்த்தனை அதை நாம் பகுப்பாய்வு செய்து எப்படி உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சரண் பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு கடன் வாங்கியது ரூபாய் 500. நிறுவனத்திற்கு கடன் வாங்கியது ரூபாய் 500 வெளியேறுகிறது. அதாவது பொருளானது அந்த செல்கின்றது. எனவே அந்த பொருட்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். இதை பற்றி நாம் இந்த அத்தியாயத்தில் நாம் காணவிருக்கின்றோம். சரண் சகோதரர்களுடைய கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டும் என்பதை அடையாளங்கள் வைக்கப்பட வேண்டும். பதிவு பின்வரு அதனுடைய குறிப்பேட்டு பதிவில் பதிவு செய்யப்பட வேண்டும். உதாரணமாக குறிப்பேடு அப்படின்னு நம்ம தலைப்பு எழுதணும். அப்படின்னு சொல்லுவாங்க. பேரேட்டு எண், பேரேட்டு பக்கத்தில் உள்ள எண்ணை இதுல நம்ம 3ஆவதாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த பட்டு பகுதியில், அதாவது 4ஆவதாக ஜனவரி 4ஆம் தேதி அன்று கிருஷ்ணனுக்கு 3500 ரூபாய்க்கு பொருட்களை விற்றார். இந்த 4 பரிவர்த்தனைகளையும் எப்படி வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க, அதை எந்த முறையில் நமக்கு எழுதப்பட வேண்டும். அதை எப்படி விற்கிறாங்க, அதை எந்த முறையில் நமக்கு எழுதப்பட வேண்டும். அந்த குறிப்பேட்டு பகுதியில் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பேட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நாள், இதுல பாருங்க, நாள் விவரம், பேரேட்டு எண், பற்று, வரவு. இதுல 2018 ஜனவரி மாசம் போகுது அப்படின்னா அதற்கு ஏற்ற பண பரிவர்த்தனை அப்போ நமக்கு உள்ள வருகின்றது. அப்ப வாட் கம்ஸ் இன், உள் வருவனை பற்றுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன உள்ள வருதுன்னா ரொக்கம். அப்ப ரொக்க கணக்கு பற்று. விற்பனை கணக்கு வரவு. அப்ப விற்பனை கணக்கு என்பது குட்ஸ் அக்கவுண்ட். அப்ப அந்த பொருளானது வெளியில் செல்லக்கூடியது, வாட் கோஸ் அவுட்.
என்ன வெளியில போகுது அப்படின்னா அந்த பொருள் போகுது. அதற்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு பணம் உள்ளே வருகின்றது. அப்போ ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு என்று நாம் எழுதப்பட வேண்டும். அதே இது ஆங்கிலத்தில் கூறுவோமேயானால், கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டூ சேல்ஸ் அக்கவுண்ட் ஆர் கூட்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி நாம் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். மூன்றாவதாக 2018 ஜனவரி 3ஆம் தேதி அன்று நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது அஜித்திடமிருந்து பொருட்களை வாங்கினார். அஜித் என்பவரிடமிருந்து ஒரு பொருட்களை வாங்கியிருக்காங்க. என்ன அவனுடைய ரொக்கத்திற்கு நமக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவனுடைய ரொக்கம் நமக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு நமக்கு வந்து வரவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது 8,000, அதாவது 8,000 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய 2018 ஜனவரி 4ஆம் தேதி ரொக்கத்திற்கு பொருட்களை விற்பனை செய்தது அப்படின்னு நம்ம வந்திருந்தாலும் கொள்முதல் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு என்று நாம் எழுதப்பட வேண்டும். அதனுடைய அமௌண்ட் தொகை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 3,500 ரூபாய் எழுதப்பட வேண்டும். இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸை பற்றி தெரிந்திருந்தால் மட்டுமே நாம் அதை பதிவு செய்யப்பட வேண்டும். பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பது தொடர்பான கடன் மீது பரிவர்த்தனைகள். இது எந்த மாதிரி நமக்கு வந்து கடனுக்காக, அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது. கடனில் பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்றால் உடனடியாக பணம் செலுத்தப்பட மாட்டாது. அது ஒரு குறிப்பிட்ட தேதியில் அப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம், செலுத்திக்குவாங்க. அதுக்கு பேர் அவங்களுடைய கடன் வாங்குதல் அல்லது விற்றல், கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய கணக்கினுடைய தீர்வு பிற்காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது. எனவே அத்தகைய பதிவை செய்யும்போது அதனுடைய பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட தன்னுடைய தனிப்பட்ட கணக்குகளை ஈடுபடுத்தப்படுவது கண்டிப்பாக அவசியம், எழுதப்பட வேண்டும். கடன் விற்பனையின் போது வாங்கும் கண்டிப்பாக பற்று வைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய கடனுக்காக நமக்கு வந்து சொந்த இதுக்காக நமக்கு வந்து வாங்கிக்கலாம். அப்பனா வாங்குவருடைய தனிப்பட்ட கணக்கில் போய் பற்று வைத்தல் வேண்டும் கணக்கை. அவர் ஒரு கடனாளி என்றால் பின்னர் அவர் செலுத்த வேண்டிய ஒரு கடமையின் கீழ் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கியதிலிருந்து அது ஒரு தனிப்பட்ட கணக்காக வரவு வைக்கப்படுகிறது. அவர் ஒரு கடன் வாங்குபவர், அதாவது வழங்குபவர், வணிகமானது ஒரு பிற்காலத்தில் அவர்களுக்கு ஒரு செலுத்த வேண்டிய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை குறிக்கின்றது. ஏன்னா அவர் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக அதை வந்து நாம் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். அதை வந்து கடன் என்ன பண்றோம், திரும்ப அவங்களோட கொடுக்கப்பட வேண்டும். இதை கண்டிப்பாக நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பொருட்களை திரும்ப பெறப்படலாம். ஒரு வாடிக்கையாளரால் ஒரு பொருட்களோடு திரும்ப பெறப்படும் போது அதாவது எந்தெந்த கணக்கிற்கு அதனுடைய பொறுப்பு அதனுடைய குறைக்கப்படுகிறது. எனவே அவருக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு பொருட்கள் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதே போல் ஒரு வணிகம் பொருட்களை அதன் சப்ளையருக்கு திருப்பி தரும்போது எந்த கணக்கில் நமக்கு வந்து எழுதப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த வணிகத்தினுடைய பொறுப்பு குறைக்கப்படுகிறது. எனவே சப்ளையர் கணக்கு பற்று வைக்கப்பட வேண்டும். அப்பதான் அவனுடைய பரிவர்த்தனை சரியாக எழுதப்பட்டுள்ளதாக நமக்கு வந்து கருத வேண்டும். அடுத்தபடியாக சொத்துக்களை வாங்குதல் மற்றும் விற்பது தொடர்பான பரிவர்த்தனைகள். ஒரு சொத்தை வாங்கினோம்னா அல்லது ஒரு சொத்தை விற்றோம்னா அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ், அதனுடைய பகுதிகள், அதனுடைய பற்று பகுதி என்ன வரும், வரவு பகுதியில் என்ன எழுத போறோம் என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். அதை எதை வைத்து தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பொன்னான விதிகள், கணக்கினுடைய பொன்னான விதிகள்ல வந்து நிதி கணக்கினுடைய பொன்னான விதிகள், அதாவது அக்கவுண்டிங் கோல்டன் ரூல்ஸ் சொல்லுவாங்க. அது தெரிந்திருந்தால் மட்டுமே நாம் அதை சரியான முறையில் எழுதப்பட வேண்டும். இயந்திரங்கள், தளவாடங்கள், வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் வியாபாரத்தில் பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்றன. இது எல்லாமே ஒரு சொத்து, அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திரமா இருந்தாலும் சரி, தளவாடங்களா இருந்தாலும் சரி, அதாவது மிஷினரிஸ், அதே மாதிரி வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே ஒரு சொத்துக்களாக நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். இது எல்லாமே மறு விற்பனைக்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு சொத்தை வாங்கும்போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதேபோல் ஒரு சொத்தை விற்கும்போது அந்த சொத்தின் கணக்கு வரைவகுக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே அதனுடைய ரூல்ஸ், அதாவது ரியல் அக்கவுண்ட், அந்த சொத்து கணக்கு ரூல்ஸை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும்.
சொத்துக்களை வாங்கும்போது அது பணமாகவோ அல்லது கடனாகவோ வாங்கலாம். இதை பற்றி நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்திருப்போம். பணம் மற்றும் கடன் வாங்குவதிலிருந்து ஒரு தொடர்பான ஒரு பரிவர்த்தனைகளுடைய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொத்துக்களை வாங்குதல் மற்றும் விற்பது தொடர்பான பரிவர்த்தனையின் போது ஒரு சிறிய ஒரு பரிவர்த்தனை நாம் இப்பொழுது பார்ப்போம். 2018 அன்று எவ்வளவு தொகை அப்படி என்றால் 1,75,000 1,75,000 அதாவது மே 1ஆம் தேதி 2018 அன்று பர்ச்சேஸ் பில்டிங்ஸ் சொல்றாங்க, கட்டிடம் வாங்கியது. அதே மாதிரி மே 4ஆம் தேதி சோல்டு ஓல்டு மிஷினரி டு ஜோஷி 1,500 ரூபாய். அதாவது தமிழ்ல நம்ம வந்து குறிப்பிட என்றால் இயந்திரம் விற்பனை செய்தது. யாருக்குன்னா அவனுடைய டு ஜோஷி ஜோஷிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இயந்திரத்தை விற்பனை செய்துள்ளோம் அப்படின்னா அவனுடைய டிரான்சாக்ஷன் என்ன வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பர்ச்சேஸ்டு பில்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே இயந்திர கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். இதான் அவனுடைய ரூல்ஸ்ல நமக்கு வந்து சொல்லக்கூடியது. அதை வந்து சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, ரியல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த பில்டிங்ஸ் என்பது தமிழ்ல வந்து கட்டிடம், கட்டிட கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அந்த தேதியில 1,75,000 பதிவு செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி சோல்டு ஓல்டு மிஷினரி அப்படின்னு நம்ம எழுதக்கூடியது. இப்போ யாருக்கு டு ஜோஷி அவருக்காக நமக்கு வந்து எழுதுகிறோம். அப்ப ஜோஷி அதே மாதிரி மிஷினரி அக்கவுண்ட் அவங்களுடைய கிரெடிட் பகுதியில் நமக்கு வந்து அதாவது வரவு அக்கவுண்ட் அவங்களுடைய கிரெடிட் பகுதியில் நமக்கு வந்து அதாவது வரவு வைக்கப்பட வேண்டும். அந்த செலவுகள் மற்றும் வருமானம் தொடர்பான பரிவர்த்தனைகள் செலவுகள் மற்றும் வருமானங்கள் பொதுவாக ரொக்கமாக வழங்கப்படும். அவை பெறப்பட்டவை என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். செலவுகள் சம்பந்தப்பட்ட செலவு கணக்கு மற்றும் கிரெடிட் ரொக்க கணக்கில் நாங்கள் டெபிட் செய்கிறோம் என்ப வேண்டும். வருமானத்தை பொறுத்தவரை அந்த பணக்கணக்கை டெபிட் செய்து சம்பந்தப்பட்ட வருமான கணக்கில் வரவு வைக்கின்றோம். அப்போதுதான் அத்தகைய பரிவர்த்தனைகள் ஒரு சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 2010 ஏப்ரல் 2ஆம் தேதி பெய்டு சேலரி அப்படின்னா சம்பளம் செலுத்தியது, சம்பளம் கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். அதுல பாத்தீங்கன்னா 18,000 நமக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் மகேஷ் 1,900 1,900. அப்ப மகேஷிடமிருந்து கமிஷன் பெற்றது. இப்ப முதலாவதாக நம்ம பார்ப்போம் பெய்டு சேலரிஸ். அப்ப அதுக்கு உடைய டிரான்சாக்ஷன்ஸ் இது என்ன, எந்த ரூல்ஸ்ல வருது, எந்த கோல்டன் ரூல்ஸ்ல வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ரியல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. இது வந்து இதனுடைய நாமினல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. அதாவது பெயரளவு கணக்கு சொல்லுவாங்க. ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அதாவது அனைத்து செலவுகளும் மற்றும் நட்டங்களையும் பற்றுவை. அப்ப அவனுடைய சம்பள கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இந்த ரொக்கம் என்பது ரியல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. வாட் கோஸ் அவுட் என்ன வெளியில போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த சேலரி அதாவது சம்பளம் என்பது ஒரு பெயரளவு கணக்கில் பற்று வைக்க வேண்டும். ரொக்கம் என்பது வரவு வைக்கப்பட வேண்டும். அந்த 18,000 கண்டிப்பாக நம்ம வந்து எழுதப்படும். அப்ப நம்ம வந்து குறிப்பு எழுதும் போது பெய்டு சேலரிஸ் அப்படின்னு எழுதணும். தமிழ்ல நமக்கு வந்து அவனுடைய சம்பளம் செலுத்தியது அப்படின்னு நம்ம வந்து குறிப்புல நம்ம வந்து சுருக்கமாக எழுதப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஏப்ரல் 7ஆம் தேதி ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் மகேஷிடமிருந்து கமிஷன் பெற்றது. அப்படின்னா அவனுடைய மகேஷ் ஃப்ரம் அவர்களிடம் இருந்து, யாரு மகேஷ் என்பவரிடமிருந்து கழிவு கணக்குகள் பெற்றது. அப்ப மகேஷ் கணக்கு பற்று, கமிஷன் கணக்கு அதாவது கழிவு கணக்கு வரவு அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல எழுதுவாங்க. ஏன்னா இது வந்து எந்த கோல்டன் ரூல்ஸ்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது பெயர் மகேஷ் என்பது நமக்கு வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. அதே போல் இந்த கமிஷன் ரிசீவ்டு அது எந்த
டிரான்சாக்ஷன்ஸ் எந்த நடவடிக்கையில் பரிவர்த்தனைகள் வருகின்றது என்பது, எந்த ரூல்ஸில் வருகின்றது என்பதா, அது பெயரளவு கணக்கு, அதாவது அவனுடைய கோல்டன் ரூல்ஸ். இந்த கோல்டன் ரூல்ஸுடைய விதிகள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அனைத்து செலவுகளையும் மற்றும் நட்டங்களையும் பற்று வைக்க வேண்டும். அனைத்து வருமானங்கள் மற்றும் ஆதாயங்களையும் வரவு வைக்க வேண்டும். இது நமக்கு அவருடைய ரிசீவ்டு கமிஷன்ஸ் வருது. அப்ப இது கிரெடிட் சைடு நமக்கு அதாவது வரவு பகுதியில் எழுத வேண்டும். அதான் அவனுடைய செலவுகள் மற்றும் வருமானம் தொடர்பான ஒரு பரிவர்த்தனைகள். அடுத்தபடியாக பிற ரசீதுகள் மற்றும் கொடுப்பவர்கள் தொடர்பான பணத்தினுடைய பரிவர்த்தனைகள். ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை, செலவுகளை செலுத்தல் மற்றும் வருமானம் பெறுதல். அதேபோல் பண நகர்வை உள்ளடக்கிய ஒரு சில தன்மைகள் உள்ளன. உதாரணமாக வணிகம் அதன் கடனாளிகளிடமிருந்து பணத்தை பெறலாம். பொருட்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் ஒரு கடனில் விற்கப்படுகிறது. அதே மாதிரி கடனாளிகளுக்கு பணத்தை செலுத்துதல், கடன் மீது ஒரு பொருட்களை வழங்குபவர்கள் பெறுதல் அல்லது கடனை திருப்பிச் செலுத்தல் முதலியன எல்லாமே அந்த கொடுப்பவர்கள் தொடர்பான பணத்தினுடைய பரிவர்த்தனைகளும் நாம் கருத வேண்டும். இது எப்போது ரொக்கமாக இருக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிவர்த்தனையை படித்து தெரிந்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது ரொக்க பரிவர்த்தனையா அல்லது கடன் பரிவர்த்தனையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த பணம் செலுத்தப்பட்டது, பணம் கணக்கு வரவு வைக்கப்படுகின்றது. பணம் பெறும் போதெல்லாம் பணக்கணக்கு பற்று வைக்கப்பட்டதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் உதாரணமாக நமக்கு 2018 ஏப்ரல் 1 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஆனந்த் ஆன் அக்கவுண்ட் 9,000. அதாவது அவனுடைய ஆனந்திடமிருந்து பணம் பெற்றது, ரொக்கமாக பெற்றது எவ்வளவுனா ஒரு 9,000. அப்ப அவங்களுடைய கணக்குல நமக்கு என்ன உள்ள வருது, வாட் கம்ஸ் இன் அப்படின்னா ரொக்கம் உள்ள வருகின்றது. இது ரியல் அக்கௌண்ட்ல வருது. அப்ப அதனால வாட் கம்ஸ் இன், அப்ப என்ன வருது, ரொக்கம் என்பது நமக்கு உள்ள வருது. இதுல ஃப்ரம் ஆனந்த் யாரிடம் இருந்து, இது யார் கொடுப்பவர், அது பெர்சனல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. அப்ப ஆனந்த் என்பவர் கொடுக்கின்றார். அப்ப கொடுப்பவரை வரவு வைக்க வேண்டும். அப்ப அவனுடைய கேஷ் அக்கௌண்ட் டு ஆனந்த் அக்கௌண்ட், அப்ப 9,000 அப்படின்னு எழுத வேண்டும். இரண்டாவதாக ஏப்ரல் 2 பாத்தீங்கன்னா பெய்டு டு ராம் ஆன் அக்கௌண்ட். பெய்டு டு ராம் ஆன் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கு அவனுடைய ராம் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு பணம் செலுத்துகின்றோம். அப்ப இதுல யார் பெறுபவர், என்ன வெளியில போகுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது ராம் அப்படின்னு வந்தாலே ஒரு பெர்சனல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. அப்ப யாரு ரிசீவர், யாரு பெறுபவர் அப்படின்னு நமக்கு பெறுபவரை பற்று வைக்க வேண்டும். அப்ப ராம் கணக்கு பற்று. அதே போல் பெய்டு அப்படின்னா செலுத்தியது, என்ன செலுத்தியிருக்கோம், ரொக்கம் செலுத்தியிருக்கோம். அப்ப ரொக்க கணக்கு வரவு. அப்ப வாட் கோஸ் அவுட், வெளிச்செல்வதை வரவு வை. அதனுடைய ரியல் அக்கௌண்டைய ரூல்ஸை நம்ம கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் அவனுடைய 6,000, அதாவது 6,000 எழுதப்பட வேண்டும். அடுத்து ரசீதுகள் மூலம் பெறப்படுபவை, அது கொடுப்பவர்கள் தொடர்பான பரிவர்த்தனைகள் கண்டிப்பாக நாம் சரிபார்க்க வேண்டும். அது அனைத்து கொடுப்பனவுகள் மற்றும் ரசீதுகள் வடிவத்தில் இருந்தன. ஆனால் பணம் மற்றும் ரசீதுகள் காசோலை மூலம் செய்யப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது செக் மூலமாக என்ன பரிவர்த்தனை நடந்துள்ளது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசோலை மூலம் பணம் செலுத்தல் மற்றும் ரசீதுகளுக்கான ஜேர்னல் உள்ளீடுகளை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த காசோலை மூலம் பணம் செலுத்தும் போது வங்கி கணக்கில் கடன் வழங்கப்படும், வங்கி இருப்பு அதாவது குறைக்கப்படும். அதே போல் காசோலை மூலம் பணம் பெறும்போது அந்த காசோலை வங்கியில் டெபாசிட் செய்யப்படுவதால் அந்த தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய வங்கி கணக்கை இருப்பு பார்க்கும் பொழுது அதனுடைய அமௌண்ட் அதிகரித்து இருக்கக்கூடிய வரவு கணக்கில் இருக்கும். உதாரணத்துக்கு 2018 ஏப்ரல் 2 பெய்டு டு ராம் ஆன் அக்கௌண்ட் பை செக். அப்ப ராமுக்கு நமக்கு அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு நமக்கு செக்காக நமக்கு அனுப்பியிருக்காங்க, ஒரு காசோலையாக நமக்கு கொடுத்துருக்கோம். அப்பனா அவனுடைய பெய்டு டு ராம், அப்ப அவனுடைய ராம் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு அப்படின்னு நம்ம எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசீவ்டு செக் ஃப்ரம் சிவா, அப்பனா சிவாவிடமிருந்து காசோலையானது பெறப்பட்டது. அப்ப வங்கி கணக்கு பற்று யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அது வரவு பகுதியில் வைக்க வேண்டும். அது பெர்சனல் அக்கௌண்ட் சொல்லக்கூடியது. அப்ப சிவா கணக்கு வரவு. அந்த வங்கி அதாவது செக் என்பது வங்கி கணக்கு, அப்படின்னா வங்கி கணக்கு பற்று சிவா கணக்கு வரவு ஒரு 6,000 எழுதப்பட வேண்டும்.
இது எல்லாமே நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தது மாதிரியே அதே போல கணக்கு அவருடைய பரிவர்த்தனைகள் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உரிமையாளருடனான பரிவர்த்தனைகள். வணிகமும் அதன் உரிமையாளரும் தனித்தனியாக கருதப்படுவதை கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல் இது பதிவு செய்யப்பட்ட ஒரு லெட்ஜரில் தனித்தனியாக கணக்குகளில் பராமரிக்கப்பட வேண்டும். ஒரு உரிமையாளருக்கும் ஒரு வணிகத்திற்கும் இடையேயான பரிவர்த்தனைகள் உரிமையாளராக இருந்தாலும் சரி, வணிகத்தில் கொண்டு அதை மூலதனமாக கருதப்பட்டு ஒரு மூலதன கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். அதேபோல் உரிமையாளர் தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வணிகத்திலிருந்து பணத்தை எடுக்கும்போது திரும்ப பெறப்பட்ட தொகையுடன் அவர் பற்று வைக்கப்படுகிறார். அத்தகைய பற்று ஒரு தனி கணக்கிற்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி வரைதல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது டிராயிங்ஸ் அக்கவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. உரிமையாளரால் அந்த டிராயிங்ஸ் கணக்கு பற்று வைக்கப்பட வேண்டும். ஒரு தனது சொந்த வீட்டு உபயோகத்திற்காக வியாபாரத்திலிருந்து ஒரு பொருட்களை எடுக்கிறார் அல்லது பணத்தை எடுக்கிறார் என்றால் அதை எப்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கீழ்கண்டவாறு நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக 2018 மே 1ஆம் தேதி கணேஷ் கமர்ஸ் பிசினஸ் வித் கேபிட்டல். கணேஷ் என்பவர் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறார். அதனுடைய மூலதனமாக தொடங்குகிறார் என்றால் அப்ப அவங்களுடைய ரொக்க கணக்கு பற்று மூலதன கணக்கு வரவு அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். அந்த பிசினஸ் கமர்ஸ் அப்படின்னா தொடங்குகிறார். ஒரு ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறார். ரொக்க கணக்கு பற்று மூலதன கணக்கு வரவு அப்படின்னு நமக்கு வந்து எழுதணும். அதே மாதிரி மே 2ஆம் தேதி he withdraw cash for personal use 7,000. அதாவது அந்த நபர் அதனுடைய நிறுவனத்திலிருந்து ஒரு சொந்த செலவுக்காக பணத்தை எடுத்துக் கொள்கின்றார் என்றால் அது ஒரு தனிநபர் கணக்கு, அது பெர்சனல் அக்கவுண்ட் சொல்லக்கூடியது. அப்ப இதை வந்து எப்படி நமக்கு வந்து அவருடைய டிரான்சாக்ஷன் எழுதும்போது வித் டிராயிங்ஸ், அதாவது டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட், அதே மாதிரி ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு நமக்கு வந்து கணக்குல நமக்கு வந்து எழுதப்பட வேண்டும். ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறைக்காக நமக்கு வந்து எழுதுறாரு. அதே இது வியாபாரத்திற்காக எழுதுகின்றார் என்றால் அது வேற கணக்குகளில் நமக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் சொந்த செலவுக்காக பணத்தை வியாபாரத்திலிருந்து எடுக்கும் பொழுது அப்ப அவங்களுடைய எடுப்பு கணக்கு, அதாவது எடுப்புகள் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு நம்ம வந்து எழுதப்பட வேண்டும். அதாவது பண தள்ளுபடி தொடர்பான பரிவர்த்தனைகள். வாடிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்படும் போது 2 வகையான தள்ளுபடிகள் பற்றி நாம் முன்பே அறிந்திருப்போம். ஒன்று வர்த்தகம், மற்றொன்று பண தள்ளுபடி. ட்ரேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து 2 நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம முன்னர் அறிவித்தபடி நம்ம வந்து தெரிந்து கொள்வோம். அந்த புத்தகங்களில் என்னென்ன நமக்கு வந்து வரக்கூடியது, அது விலைப்பட்டியலில் சரி செய்யப்பட்டு கணக்கு புத்தகங்களில் உள்ளீடு செய்யப்படுகின்றதா, அதாவது எழுதப்படுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிகர தொகைக்கு மட்டுமே, ஆனால் அவங்களுடைய ரொக்க தள்ளுபடி கணக்கு வந்து வெவ்வேறு விற்பனை நேரத்தில் வந்து மாற்றம் செய்யப்படுகின்றது. அந்த விலைப்பட்டியலின் நிகர தொகையுடன் வாங்குபவர் பற்று வைக்கப்படுகிறார். பின்னர் பண தள்ளுபடி என்று நாம் வந்து பணம் செலுத்தும் நேரத்தில் அனுமதிக்கின்றோம். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு வந்து குறைத்துக் கொண்டு பணத்தை நாம் பெறப்படுகின்றோம். அதாவது அவருடைய கடனாளி இது அவரது கணக்கு அளிக்கப்பட்டு விட்டதை காட்டுகின்றது. மேலும் எதுவும் இது ஒரு காரணமாக நமக்கு வந்து இருப்பது கிடையாது. அடுத்தபடியாக லெட்ஜர் என்றால் என்ன, அதாவது பேரேட்டு கணக்கு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். லெட்ஜர் என்பது பல்வேறு பரிவர்த்தனைகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து கணக்குகளையும் கொண்ட ஒரு புத்தகமாக நாம் கருத வேண்டும். ஒரு வணிகம் ஒரு லெட்ஜரை வகைப்படுத்தப்பட்ட மற்றும் சுருக்கப்பட்ட பதிவாக குறிப்பிடலாம். அனைத்து தனிப்பட்ட உண்மையான மற்றும் பெயரளவு கணக்குகள் அது தொடர்பான வணிக பரிவர்த்தனைகளாக நாம் கருத வேண்டும். அந்த ஜேர்னலில் முதலில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளும் தவறாமல் இடுகைப்பட விட வேண்டும். அதாவது இடுகையிடப்படும் அப்படின்றது போஸ்டிங், அதாவது குறிப்பேட்டு பகுதியில் இருந்து பேரேட்டு பகுதிக்கு எடுத்து எழுதுவதை போஸ்டிங்ஸ், இடுகை இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப அவங்களுடைய குறிப்பேட்டு பகுதியிலுடைய
முதலில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளையும், அதாவது அனைத்து நடவடிக்கைகளையும், அனைத்து டிரான்சாக்ஷன்களையும் தவறாமல் லெட்ஜரில் எடுத்து எழுதப்பட வேண்டும், பதிவு செய்யப்பட வேண்டும். லெட்ஜரில் உள்ள சம்பந்தப்பட்ட கணக்குகளில், அதாவது ஜேர்னல், அது நியாயமானது என்பதால் அதை அவசியமாக நாம் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த பரிவர்த்தனைகளின் காலவரிசை பதிவு, பற்று வைக்கப்பட வேண்டிய கணக்குகளை அடையாளம் காணுதல் மற்றும் வரவு பல்வேறு பரிவர்த்தனைகளுடைய நிகர விளைவை அறிய இது நமக்கு உதவாது என்பதை குறிப்பிட்ட கணக்கை மட்டும் பாதிக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் லெட்ஜர் கணக்கின் அதனுடைய படிவம், முன்பு கூறியது போல் கணக்கு என்பது அனைத்து பரிவர்த்தனைகளுடைய சுருக்கமான பதிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஒரு பொருளுடன் தொடர்புடையது என்பதை அந்த கணக்கு படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய பேரேடு, அதாவது தலைப்பு நம்ம மேல பேரேடு, எப்படி பேரேடு கணக்கு அப்படின்னு எழுதணும். அதுல இடதுபுறமாக தேதி, விவரம், குறிப்பேட்டு எண், அதாவது போலியோ நம்பர்ஸ் சொல்லுவாங்க, தொகை. அதே மாதிரி வலது புறமாக தேதி, விவரம், இந்த போலியோ நம்பர், அதே மாதிரி அமௌண்ட், அதாவது தொகை. இது கண்டிப்பாக நாம் எழுதப்பட வேண்டும். இதான் அவனுடைய ஒரு லெட்ஜர் கணக்கின் ஒரு படிவமாக நாம் எழுதப்பட வேண்டும். கண்டிப்பாக இது தெரிந்திருந்தால் மட்டுமே நாம் இந்த லெட்ஜரை நம்ம சரியான முறையில் நம்ம எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு கணக்கு இந்த லெட்ஜர் பதிவுகளையும் ஒரு குறிப்பேட்டு பதிவில் இருந்து பேரேட்டு பதிவிற்கு போஸ்டிங் செய்ய வேண்டும், எடுத்து எழுதப்பட வேண்டும். அதை வைத்துதான் நம்ம கணக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியப்பட வேண்டும். அதே போல் பேரேட்டு கணக்கு என் படிவம் என்பது டி வடிவத்தில் இருக்கப்பட வேண்டும். நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் இதை பற்றி. ஒரு பக்கம் செங்குத்தாக மடிக்கப்பட்டுள்ளது. அதை 2 பகுதிகளாக செய்ய நடுத்தர அல்லது உண்மை தேவையில்லை. முன் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் கிடைக்கின்றன. சில நேரங்களில் 2 பக்கங்கள் ஒரு அழகாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது இடது புறத்தில் உள்ள முழு பக்கமும் ஒரு டெபிட் பக்கமாகவும் கருதப்படுகின்றது. வலது புறத்தில் உள்ள மற்ற பக்கம் கடன் பக்கமாக நாம் கருதப்படுகின்றோம். அதாவது இந்த சைடு நம்ம ஒரு இடது புறத்தில் உள்ள பகுதி, இந்த பகுதி டெபிட் பக்கமாக நம்ம கருதுகின்றோம். இந்த வலது புறத்தில் எழுதப்பட வேண்டியது கிரெடிட் பகுதியாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது வலது புறத்தில் உள்ள மற்ற பக்கம் கடன் பக்கமாக நமக்கு கருதப்படுகின்றது. இது ஒரு குறிப்பேட்டில் இருந்து பேரிடு கணக்கை அதனுடைய தேதி வாரியாக அதன் விவரங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த லெட்ஜரில் இருந்து போஸ்டிங் இன் டு லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேர்னல் உள்ளீடுகளை லெட்ஜர் கணக்கு பதிவுகளில் செய்வதற்கு அடிப்படையாக இது அமைகின்றது. லெட்ஜரில் பரிவர்த்தனை உள்ளிடும் செயல்முறைகள் ஒரு போஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நடவடிக்கையின் நடைமுறையின்படி சம்பந்தப்பட்ட லெட்ஜர் கணக்கில் பதிவு செய்யப்பட வேண்டும் அல்லது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு ஜேர்னல் பதிவும் உள்ள அனைத்து கணக்குகளிலும் போஸ்டிங், அதாவது இடுகையிடப்பட வேண்டும். ஜேர்னல் பதிவில் பற்று வைக்கப்பட்டு வரவு வைக்கப்பட்டது. உதாரணமாக பண விற்பனைக்கு பணக்கணக்கு டெபிட் செய்யப்பட்டு விற்பனை கணக்கு பத்திரிகையில் அவனுடைய வரவு வைக்கப்படுகிறது. எப்போது இந்த பதிவு லெட்ஜரில் இடப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அது பணக்கணக்கிலும் இடுகையிடப்பட வேண்டும் என்பதை நாம் விற்பனை கணக்கிலும் உள்ளது போல் எழுத வேண்டும் என்பதை தெரிய வேண்டும். அதாவது இடுகையிடுதல், அப்பதான் அவனுடைய போஸ்டிங் எடுத்து எழுதல் கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு டெபிட் செய்யப்பட வேண்டிய கணக்கின் டெபிட் பக்கத்தில் எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி மற்ற கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள கடன் பக்கம், ரொக்க விற்பனை மேலே உள்ள உதாரணம் இருந்தால் இடுகையிடப்பட வேண்டும். ஒரு பணக்கணக்கின் டெபிட் பக்கத்தில் இருந்து அது ஜேர்னல் மற்றும் விற்பனை கணக்கின் கடன் பக்கத்தில் எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி அவனுடைய டெபிட் பக்கத்தில் செய்யப்பட்டதால் அல்லது கிரெடிட் பக்கத்தும் இருந்தாலும் அதை தேதி வாரியாக எழுதப்பட்டுள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். லெட்ஜர் கணக்கில் தேதியை பதிவு செய்யும் முறை ஒன்றுதான். ஒரு கணக்கின் டெபிட் பக்கத்தில் விவரங்கள் நெடுவரிசையில் எழுதும்போது அதனுடைய வரவு வைக்கப்பட்டுள்ள கணக்கின் பெயரை கண்டிப்பாக எழுத வேண்டும். அதே மாதிரி பெயருக்கு முன்பாக டு என்ற வார்த்தையை, அதாவது ஆங்கிலத்தில் எழுதும்போது டு என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். கிரெடிட் பகுதியில் கணக்கின் பக்கத்தில் இந்த கணக்கின் பெயரை எழுதுவோம். அதே மாதிரி ஜேர்னல் டெபிட் செய்யப்பட்டு பெயருக்கு முன் பை என்ற வார்த்தையை சேர்க்கவும். அதாவது இது எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும். அதனுடைய விளக்கம்
அதனுடைய லெட்ஜரில் தேவை கிடையாது. ஆனால் ஜேர்னலில் கண்டிப்பாக அதனுடைய குறிப்பேட்டு பகுதி கண்டிப்பாக அதனுடைய சுருக்கம் எழுதப்பட வேண்டும். அதனுடைய உள்ளீட்டினுடைய அம்சங்கள் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். குறிப்பாக அதனுடைய போலியோ, அதாவது குறிப்பேட்டு எண் பகுதியில் நம்ம அதனுடைய பக்க எண்ணை குறிப்பிடப்பட வேண்டும். அதே மாதிரி அதனுடைய லெட்ஜர் கணக்குகள் ஜேர்னலில் உள்ள எல்எஃப் லெட்ஜர் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நெடுவரிசையில் உள்ளிடப்படும் குறுக்கு குறிப்பை கண்டிப்பாக நமக்கு வந்து எழுதப்பட வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஏப்ரல் 4, 2018 அன்று ரொக்கமாக வாங்கிய இயந்திரங்கள் ஒரு 50,000 அப்படின்னா குறிப்பேடு எழுதும்போது இயந்திரம் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு நமக்கு வந்து இதை எழுதியிருப்போம். இந்த பகுதியை எப்படி நமக்கு வந்து லெட்ஜராக எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேரேடு கணக்கு, இயந்திர கணக்குன்னு அப்படின்னு எழுதணும். அது இடதுபுறமாக 2018 அந்த தேதியில 4ஆம் தேதி ரொக்க கணக்கு 50,000 அப்படின்னு எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி ரொக்க கணக்கு இங்க பாத்தீங்கன்னா வலது பக்கத்தில் தேதியில பாத்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 4 இயந்திர கணக்கு அப்படின்னு நமக்கு வந்து அதனுடைய வரவு பகுதியில் 50,000 தொகை நமக்கு வந்து எழுதப்பட வேண்டும். இதான் அவனுடைய போஸ்டிங் இன் டு லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரொக்கமாக வாங்கிய இயந்திரங்களை எந்த மாதிரி பேரேடு கணக்கில் எழுதப்பட வேண்டும், ரொக்க கணக்கு எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.